மஞ்சனம் ஒரு அழகான காடு. அந்த காட்டில் சிங்கமும் நரியும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே இருந்த சிங்கமும் நரியும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தைப்படி நரி சொன்னிச்சு, நான் போய் எங்கே இறை இருக்குன்னு தேடிட்டு வந்துடுறேன். நான் தேடி வந்து சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போய் அதை வேட்டையாடி கொண்டு வாங்க, நாம் 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு சிங்கராஜா, ஓகே, நீ சொல்கிறது நல்ல யோசனையாக தான் இருக்குது, நீ சொல்கிற மாதிரியே பண்ணலாம், நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், நீ எங்கிட்டு இருக்கு அப்படின்னு தேடி கொடு, நான் அந்த இறையை போய் அடித்து எடுத்துகிட்டு வர்றேன், நீ தான் தந்திரமானவனாச்சே அப்படின்னு சொல்லி சிங்கராஜாவும் சொன்னார். ஓகே அப்படின்னு 2 பேரும் நினச்சிட்டு சிங்கராஜா சொன்னார், நீ போ, இன்றைக்கே நம்ம இந்த விஷயத்த ஆரம்பிச்சிடலாம், போய் எங்கே இருக்குன்னு தேடி சொல்லு, அந்த இறையை நான் வந்து அடித்து தர்றேன், நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரியே நரி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிச்சு. அங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு ஆட்டு மந்தை வந்தது. அது ஃபுல்லாக அந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆஹா, இதுதான் நமக்கு சமயம், நம்ம போய் அரசர்கிட்ட சொல்லுவோம், அவர் வந்து அடித்து கொடுக்கட்டும், நம்ம நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு நரி நினச்சிட்டு அங்கேருந்து பொறுமையாக சத்தமே கேட்காம மெதுவாக நகர்ந்து அங்கேருந்து சிங்கராஜாட்ட போய் சொன்னிச்சு. சிங்கராஜா அதை பார்த்துட்டு, ஆஹா, இதுதான் நம்மளுக்கு சமயம், நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு வேகமாக வந்து அந்த ஆட்டை சிங்கராஜா ஓங்கி பயங்கர பலத்தோட அடித்தார். அவர் அடித்ததில் அவரோட உருமல் சத்தத்தையும் 2ஐயும் கேட்டுட்டு அதுங்க அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிச்சுங்க. எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சிங்கராஜா அவரோட பலத்தால் வேகமாக மறுபடியும் அதை தாக்கி அதை கடித்து இழுத்துட்டு அங்கேருந்து தன்னோட இருப்பிடத்துக்கு போயிட்டாரு. அது அங்கே போய் அந்த கறிகளை எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து அந்த நரிக்கு கொஞ்சமும் சிங்கராஜாவுக்கு கொஞ்சமும் வச்சு அவங்க 2 பேரும் நல்ல திருப்தியாக அதை சாப்பிட்டாங்க. இது மாதிரியே ரொம்ப காலங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதை கவனிச்சிக்கிட்டு இருந்த இந்த நரிக்கு ஒரு நாள் கோபமாக வந்துச்சு. நாம் தான் இறையை தேடி கண்டுபிடிச்சி போகிறோம், ராஜா இங்கேயே தான் உக்காந்துட்ருக்காரு, நம்ம சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு மட்டும் போய் அவர் அதை அடித்து கொண்டு வர்றாரு, இதில் நம்மளோட வேலை தான் பெருசு, ஆனால் சிங்கராஜா நிறைய சாப்பிட்றாரு, நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சமாக கொடுக்குறாரு, இது சரிப்பட்டே வராது, நாம் இதுக்கு ஒரு முடிவு செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சிங்கராஜா கிட்ட, ராஜா இனிமேட்டுக்கு இந்த ஒப்பந்தத்துக்கு நான் ஒத்து வர்றதா இல்லை, நான் இனிமேட்டுக்கு தனியாக வேட்டையாடிக்கிறேன், நீங்கள் உங்கள் உணவை நீங்கள் தனியாக வேட்டையாடி நீங்கள் சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அதுக்கு சிங்கராஜா, எனக்கு இதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ யோசித்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படியே அந்த நரி அங்கேருந்து போய்கிட்டு இருக்க வழியில் ஒரு ஆட்டு மந்தையை பார்த்தாரு. அந்த ஆட்டு மந்தையை பார்த்துட்டு வேகமாக ஓடி அதை கடிக்க போச்சு. அப்போ அந்த ஆடு மேய்க்கிறவர் அவர் கையில் வச்சுருந்த தடியால் அந்த நரியை ஓங்கி அடித்தார். அது வலி தாங்காமல் அச்சச்சோ காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டு மந்தையை சுற்றி ஓடிச்சு. ஆனால் ஓடியும் அது தப்பிச்சு போகாமல் மறுபடியும் அந்த ஆடை கடிக்கிறதுக்கே போச்சு. அவர் பயங்கரமாக அடின்னு அடித்து அந்த இடத்துலையே அந்த நரியை விட்டுட்டு போயிட்டாரு. அது பாதி உயிரும் பாதி வலியுமா அந்த இடத்துல படுத்துக்கிட்டு, அச்சச்சோ நம்ம செஞ்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், நம்ம சிங்கராஜா கூட இருந்திருந்தோம்னா நம்ம நேரத்துக்கு நல்ல நிம்மதியான சாப்பாடு சாப்பிட்டு திருப்தியாக சந்தோஷமாக வாழ்ந்துருந்துருக்கலாம், அதை விட்டுட்டு அவர்கிட்ட இருந்து சண்டை போட்டு, அதுவும் பொறாமையால் அவர் கூட சண்டை போட்டு வந்தது பெரிய தப்பு அப்படின்னு நினச்சிச்சு.